ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து பிளான்ட்ஸ் வாஸ் ஜொம்பிஸ் அப்படின்ற கேம் வந்து கண்டிப்பாக நம்ம மொபைலில் வந்து விளையாடுவோம். ஸோ நிறையா பேர் வந்து இந்த கேம் வந்து ரொம்பவுமே பிடிச்சும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேம் வந்து நிறைய பேர் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து எந்த இஷ்யூமே இல்லாமல் தான் ஒர்க் ஆகுது. பட் சில பேர் மொபைலில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிளான்ட்ஸ் வாஸ் ஜொம்பிஸ் கேம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஐக்கனை கிளிக் பண்ணி கேம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இல்லாட்டி வந்து பிளான்ட்ஸ் வாஸ் ஜோம்பிஸ் கேம் ஓப்பன் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இல்லாட்டி இந்த பிளான்ட்ஸ் வாஸ் ஜோம்பிஸ் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இதனால வந்து உங்களால் வந்து இந்த பிளான்ட்ஸ் வாஸ் ஜோம்பிஸ் கேம் வந்து விளையாடவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி இந்த பிளான்ட்ஸ் வாஸ் ஜோம்பிஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் பிளான்ட்ஸ் ஜோம்பிஸ் அப்படின்ற கேமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், இந்த இடத்துல கண்டிப்பாக அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அப்படி டிஸ்ப்ளே ஆகும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த பிளான்ட்ஸ் ஜோம்பிஸ் கேம் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம மொபைலில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்போ தான் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விளையாண்டு செக் பண்ணி பார்க்கலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள், ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து லோட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் ஜொம்பிஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிளான்ட்ஸோ ஜொம்பிஸ் ஃப்ரீ அப்படின்ற கேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டுவாங்க. ஸோ இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் டிலீட் பண்ணி ஒருக்கா கிளியர் டேட்டா பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு இந்த பிளான்ஸோ ஜூம்பிஸ் கேம் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ கண்டினியூ கொடுத்துரு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி விளையாண்டு செக் பண்ணி பார்க்கலாம், இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. அதோட உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல் இருக்கும். ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளீனப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஆப்டிமைஸும் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இப்படி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்களா இருந்துச்சுன்னா பிளான்ஸோ ஜொம்பிஸ் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.